சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ரோகிணியோட அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணிக்கு. உடனே என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கிறிஸுக்கு முடியலடி, ஹாஸ்பிட்டலில் இருக்கண்டி அப்படிங்கிறாங்க. என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஏண்டி இந்த ஹாஸ்பிட்டல்லையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ரோகிணி ஓடி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு பயங்கரமாக உடலுக்கு முடியலை. உடனே சரி வா மீனா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை மீனா சரி வராது, நீ முதல்ல லேசாக இருக்குன்னு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன், அது கேட்கல. ஹாஸ்பிட்டல் போனால் தான் கேட்கும், டாக்டர் தான் அதுக்கு பார்த்துட்டு சரியான மருந்து கொடுக்க முடியும், அதனால் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே கிறிஸ் இருக்காங்க. கிறிஸை பார்த்தோன்னே முத்துக்கு பயங்கர இது, மீனாவுக்கு உடம்பு சரியில்லை, மீனா போய் டாக்டரை காமிச்சிட்டு என்னச்சு இது கிறிஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. சரி எதுக்கும் அழாதீங்க வைக்காதீங்க, கண்ணில் எதுவும் அடிபட்டுருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கண்ணில் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அங்கே வந்து முத்து மீனாவும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க கிறிஸையும் பாட்டியும். நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் வந்து இருங்க, 2 நாள் கழிச்சு வந்து டாக்டர் வந்து அதை பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கே ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும், இருக்க முடியாது இல்லைங்க, உங்களுக்கு யாருங்க இல்லைல்ல, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, எவ்வளவோ சொல்கிறாங்க வேணாம் நான் வரல வைக்கல அப்படின்றாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னா ரோஹிணி ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆகா இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்களே, அம்மாட்ட சொல்லியிருக்கேன் எவ்வளவோ, இவங்ககிட்ட நீ எந்த டச்சும் வச்சுக்கிடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்போ மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்களுக்கு ரோகிணிக்கு. கிறிஸ் கண்ணில் வேறு கட்டு போட்டிருக்கான், என்னாச்சுன்னு தெரியலையே, கண்ணில் எதுவும் பட்டுடுச்சா, அம்மா வேறு அழுதுகிட்டே ஃபோன் வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. முத்தும் மீனாவும் காரில் கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் விஜயா சொல்கிறாங்க, கண்டவங்கள்லாம் வீட்டில் எப்படி சேர்க்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பார்க்குறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே ஏன் இப்படி பேசுகிறீங்க அத்தை, அவங்களுக்கு 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை, கிறிஸுக்கு இப்படி அடிபட்டுருக்கு, இவங்க 2 பேரும் கிராமத்துக்கு போய்ட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வரணும்னா அது நடக்காத கதை, அதில் 2 நாளில் போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட சொல்கிறாங்க, கண்டவங்களாம் தங்குறதுக்கு தானே இடமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எப்பா இவங்க என்னப்பா எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே தங்குறதுக்கு இருக்கிறவங்களுக்கு சரியாக ரூம் இல்லை, அவங்க எங்கே தங்குவாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எங்கள் ரூம் வேணால் தங்கட்டும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து கிறிஷை வந்து ரோகிணி ரூமில் பெட்டில் படுக்க போடுறாங்க. பொண்ணை மனோஜ் வந்து சொல்கிறாரு ரோகிணிட்ட, ஏன் ரோகிணி இப்படி சொன்னேன், இது நமக்குலாம் தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணிட்ட விஜயா வராங்க. எம்மாங்க பாரு, அவங்க சீக்கிரம் காலி பண்ணணும் 2 நாளில், அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா அவங்க டேரா போட்டுருவாங்க. ரோட்டில் போகிறவங்க, தெருவில் போகிறவங்க, பிச்சைக்கார நாய்கள்லாம் வந்து உள்ளே கூப்பிட்டு வராங்க வைக்காங்க, அன்னாடம் காட்சிலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நம்ம அம்மா நம்ம பையன்னு கூட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணீர் விடுறாங்க. ஏன்னா நீ ஏம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற, ஒன்றுமில்ல ஆண்டி அப்படிங்கிறாங்க. எப்படியாவது நீ தான் அனுப்பணும், என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது, அவன் பெட்டில் கொண்டு படுக்க போட்டிருக்கான், நீ தரையிலனாலும் தூக்கி போடு, ஏன்னா தரையில் படுக்கிறனால என் பேரன் படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிழவியை கூப்பிட்டு போனாலும் சரி தான், இந்த முத்து கூட்டு கொண்டு என் மாமியார் வீட்டில் வச்சாலும் சரி தான், இது நம்மளுக்கு தேவையில்லை என்ன அப்படிங்கிறாங்க. சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமில் அடைச்சிக்கிட்டு அப்படியே அழுகிறாங்க. கிறிஸ் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே ரோகிணியோட அம்மா வராங்க. உடனே என் அம்மா வந்து நான் கதவை அடைச்சிடுறாங்க. ஏம்மா நீங்கள் வந்த, நான் தான் உன்ட்ட சொன்னேன் ஹாஸ்பிட்டல் வரேன் வைக்கேன், வித்தியா ரூமில் வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, நீ வந்து எதுக்கு இந்த முத்து மீனா கூட வந்த அப்படிங்கிறாங்க. நான் வரணுன்னே வரலடி, அவங்க தான் இங்கே வந்தேன் ஆகணும்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க, அது போக நீ தாங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நான் வாழ்க்கையை எப்படி கெடுக்க வருவேன் அப்படிங்கிறாங்க. நீ போகிறதுக்குள்ளே எனக்கு என்ன ஆகும்னே தெரிலம்மா, இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு, மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, இப்போ வந்து இந்த நிலமையில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கம்மா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்னடி பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான்ம்மா 2 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லேடி அப்படிங்கிறாங்க. நான் இருக்கிற நிலைமையில் சொல்ல முடியுமாம்மா, கிறிஸ்துக்கு முதல்ல என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து கண்ணில் பேட்டை வச்சு அடிச்சிட்டானாடி, அதான் மேலே உள்ள கண்ணெலாம் வந்து நல்லா கலங்கியிருக்கு, அது போக கண்ணு பூ விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தண்டி, நெத்தி பொட்டில் அடிச்சிருப்பான் போல், அதில் ரத்தம்லாம் நிறைய வந்துருக்கு, டாக்டர் வந்து ஒரு 2-3 நாளில் சரியாயிருன்னு சொல்லியிருக்காரு, அது வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாதுன்னு இருக்காங்கடி, ரொம்ப பத்திரமா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் வந்தது தான்மா என்ன பிரச்சனை, நீ வந்து இப்போமே கிளம்புதே எங்கள் அம்மா கிளம்புங்க, வித்தியா ரூமில் வச்சு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லடி கிறிஸ் இருக்க நிலைமையில் வந்து கொண்டு போக முடியாடி, நீ புரிஞ்சுக்கோடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ, நாங்கள் மாட்டிக்கிட்டேனே வாழ்க்கையே போய்டுவோம், இந்த வாழ்க்கைக்காக தான் நான் எவ்வளோ போய் சொல்லியிருக்கேன், இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், இந்த கிறிஸ்டால் நான் மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காடி,
உன் பையனை அத்தைன்னு கூப்பிட்டு வச்ச, இன்றைக்கி வந்து அவனை வந்து உடனே கிளம்பி போகணுங்க. என்ன தான் நினச்சிட்ருக்க, உனக்கு பதிலாக உன் பிள்ளைய நான் வளர்த்துட்ருக்கேன் பேரங்கிற நிலமையில. ஆனால் நீ வந்து கொஞ்சமே உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிகிட்ருக்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. என் பிள்ளை என்ன ஆனாலும் பார்ப்பேன்னு சொல்கிறவ தான் தாய். நீ வந்து இன்றைக்கி வந்து உன் வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக இருக்க. நான் கிளம்ப தயாராக இருக்கேன், அந்த முத்து மீனா விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களே நீ பெருசாக தலையை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன், நான் தான் அவங்கள்ட்ட பேசாத வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. ஏண்டி உனக்கு கிறிஸ்து மேலே பாசம் இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க 3வது மனுஷராக இருந்தாலும் ஒரு குழந்த, நம்ம பார்த்த குழந்த, விளையாண்ட குழந்த, அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டு வைக்காங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குடி, நீனும் வேறு யாரோ நினச்சா ஒன்றும் நடக்காடி, முத்து மீனா உண்மையில் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து கிறிஸ்துக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க, கூழ் வடிவில் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே ரோகிணி ரொம்ப தட்டுறாங்க, அம்மா தயவுசெய்து கொஞ்சம் தள்ளிடுமா என்ன விட்டு அப்படிங்கிறாங்க. அவன் பக்கத்தில் கூட இருக்க தகுதி இல்லைண்ணா, நீ பணக்கார வீட்டில் வாக்கப்பட்டிருக்க, நான் ஏழை தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓரமாக இருக்கிறாங்க. உடனே மீனா அவங்க ரோகிணி கதவை திறக்கிறாங்க. பையன் வராங்க. மீனா, ஏம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டலே ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இதை சாப்பிடுங்க, கிறிஸ்துக்கு வந்து நான் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், அதை கூழ் வடிவில் குடிக்கலாம், அதனால் அதை கொடுங்க, இந்த அன்னப்பால் கஞ்சி இருக்குது, அதையும் குடிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ்துக்கு வந்து அவங்க அம்மா ரோகிணி அம்மா ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்கம்மா, ஃபஸ்ட்டு நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அன்னப்பால் கஞ்சி ஊட்டி விட்றாங்க, ஜூஸும் கொடுக்குறாங்க. ரோகிணி நினைக்காங்க, பெத்த பிள்ளையா இருக்குது, நான் வந்து ஊட்டி விட முடியல, வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நினைக்கிறாங்க, இந்த மீனாவுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்க்க போகிறேன், நான் ஃபீஸ் கட்ட போகிறேன், பெரிய மாதிரி இவனும் புருஷனும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, இப்போ இவங்களால நான்லாம் மாட்டிப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இங்கே ரோகிணி நடந்துக்கிறத பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மீனா, நாங்கள் வேணால் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, 2 நாள் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க, இங்கே சென்னையில் உங்களுக்கு யாருமே இல்லை, அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனீங்கன்னா நல்லா இருக்காதும்மா, எங்கள் அத்தை அப்படி தான் சொல்லிட்டேன், அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, அவங்க கொஞ்சம் குணமே அப்படி தான் பேசுவாங்க, பேச்சுக்காலே அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க வீட்டில் அவங்க பேசுகிறாங்க, நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதும்மா அப்படிங்கிறாங்க. சாரிம்மா, நாங்கள் கூப்பிட்டு வந்தது உங்களை வந்து நன்மை செய்கிறது தான் கூப்பிட்டு வந்தோம், இங்கே வந்து உங்கள் மனசை கஷ்டப்படுறது மாதிரி பேசி தான் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனசு நினைக்கிறேன், நீ நல்லாவே நடிக்கடி, எங்கள் அம்மாவையும் நடித்து நல்லா பேச வச்சுட்ட, எங்கள் அம்மாவையும் எனக்கு எதிராக திருப்பிட்ட, வச்சுக்கிறேன் உனக்கு ஒரு நாள் இருக்குது ஏன்னா அப்படின்னு சொல்லி ரோகிணி நினைக்காங்க. இப்படியா இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. வந்தோன்னே பார்க்குறாரு, கிறிஸுக்கு எப்படிம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்ல முத்து, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும், டாக்டர் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 2 நாள் இருங்க. அவரும் சொல்கிறாரு, எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஆனால் வந்துட்டு குழந்தைங்கிற பாசம் இருக்குது, ஆனால் எப்போதும் போல் பேசிட்டாங்க, மன்னிச்சிக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் தம்பி மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் வந்து அப்படியே ஊருக்கு போய்ட்டு வந்துடுறோன்னு சொன்னோம், நீங்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், கிறிஸுக்கு வந்து நல்லா ஆகுது வரைக்கும் இங்கே இருங்கன்னு சொன்னீங்க, நான் தான் தம்பி நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிறிஸ்து சீக்கிரம் கண்ணு முழிச்சா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் வேறு எதுவும் சொன்னாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, கண்ணு முழிச்சு பார்த்துட்டான்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கண்ணு முழிக்க முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி கதறுதாங்க. ரோகிணி அழுத பார்த்துட்டு மீனா, சரி பரவாயில்ல, சின்ன பையனாக இருந்தால் கூட வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே முத்துக்கு வந்து இந்த பொண்ணு ஏன் ரொம்ப ஓவராக அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ், உன் முன்னாடி அழுதுட்டுருக்க என்னன்னு கேட்டா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் உள்ள வராரு. என்ன ரோகிணி எதுக்கு அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சின்ன பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ரூம் போட்டு வெளில வா அப்படிங்கிறாங்க. ரூம் போட்டு வெளில வராங்க. நீ யாரை கேட்டு ரூம் கொடுத்த ரோகிணி, நம்ம ரூம் எதுக்கு கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஒரு சின்ன பையனில் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சின்ன பையனை கொடுத்துட்ட, நைட் நம்ம தான் ஏசி இல்லாமல் வெளியே படுத்து கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்மளே உள்ளே தூங்கிடலாம், எங்கள் அம்மா வந்து வெளில வந்து ஹாலில் படுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவா? இல்லை, அந்த கிறிஸ்துவோட பாட்டி வெளில படுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கேயும் படுக்கிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து உள்ளே படுக்கணும், அதுக்குள்ளே வேலையை பாரு, அந்த பையனை வேணால் ஹாலில் வந்து தூங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பையன் எப்படி மனோஜ் தூங்குவார் அப்படிங்கிறாங்க. அவன் பெட்டில் படுத்தா நம்ம இங்கே தரையில் படுக்கிறதா, அவனை வேணா இல்லைன்னா தரையில் படுக்க சொல்லி நம்ம பெட்டில் படுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு எல்லோரும் சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. மனோஜ் வந்து பேசுகிறது, ரோஹிணி பேசுகிறதெல்லாம் வந்து கிறிஷ் கேட்குது. ஆனால் வந்து அவனால் பேச முடியல, காரணம் மயக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் வந்து நம்ம அத்தை குரல் கேட்குதே, வேறு யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க, அதான் நம்ம மாமாவோ அப்படி இப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். கிறிஸுக்கு சாப்பிட்டானா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து அந்த அம்மாட்ட. உடனே சாப்பிட்டான்பா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா
உடம்பு எத்தனை நாளில் கழிச்சு சரியாகுமோ அத்தனை நாள் இங்கே இருங்க, என் பொண்டாட்டி சொல்லுறத நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லையா நீங்கள் தங்கமான குணம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. அப்போ நான் நாய் குணமா? என் புருஷன் தங்கமான குணம்னா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் யார் சம்மந்தம் இல்லாத ஆள், நான் வந்து உங்கள் வீட்டில் இருந்தோன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதே இது என் வீட்டில் வந்து சம்மந்தம் இல்லாத ஆள் வந்து உட்காந்துருந்தா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதை மாதிரி தான் நீங்கள் பேசுங்கன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. யார் அந்த மீனா நடிக்கிறது சொல்லி தந்தாளா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த மீனாவோ முத்தோ ஏதோ சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வேண்டிய ஆள், எங்களை கஷ்டப்படுத்தினா தான் அவங்களே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நாங்கள் வீட்டு விட்டு போனா போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரூமில் போய் கிறிஸை தூக்குறாங்க. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, என்னம்மா கிறிஸை தூக்கிட்டு கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லடி, நான் இருக்கிறது உனக்கும் பிடிக்கல, உங்கள் அத்தைக்கும் பிடிக்கல, அப்புறம் நான் இங்கே இருந்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா சொன்னால் கிளம்பா, நீ இருமா, காலைல போமா அப்படிங்கிறாங்க. நீ தானடி வெளில போன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இன்றைக்கி எல்லோரும் நைட்டு சாப்பிட்ருவாங்க, அவங்கவுங்க தூங்கிடுவாங்க, விடிஞ்சோடனே காலைல போக வசதியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லடி, உங்கள் அத்தைக்கு நான் இருக்கிறது பிடிக்கலன்னா கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா வராங்க. முத்து சொல்கிறார், நீங்களாம் கிளம்பாண்டாமா, இருங்க, அவங்க சொன்னால் என்ன கேட்குறது, எங்கள் அப்பா தான் அந்த வீட்டில் ஃபைனல், நான் பார்த்துக்குறேன், நீங்கள் இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே நைட் ஆகிடுது. மனோஜ் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு காலையிலே உட்காந்துட்ருக்காரு. உடனே முத்து சொல்கிறார், என்னடா திருத்தர் முடிச்சுட்டு வா, மொட்டை மாடி தூங்க போவோம் அப்படிங்கிறாங்க. நீ போய் தூங்கடா, நான் ரோஹிணி இல்லாமல் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய், கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்டாட்டி பிரிஞ்சு ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவசியம் இல்லைடா, நான் வேலைக்கு போல வைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் 1க்கு 2 சொன்னீங்க. அன்றைக்கி நான் பிரிஞ்சு படுக்க வேண்டிய சூழ்நிலை படுத்தேன். இன்னுமே ஏன்டா நான் படுக்கணும், நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என் பொண்டாட்டி பெரிய அளவில் தொழில் பண்ணுறான், நாங்கள் ஏசி ரூமில் தான் தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், தலைவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேறேன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ அன்றைக்கி பார்க்கெலாம் வந்து ஏசி இல்லாமல் கிடந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வேலைக்கு போகல, அப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னமும் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக ரூமுக்கு போகிறாரு. அங்கே வந்து கிறிஸோட பாட்டி உட்காந்துட்ருக்காங்க. கிறிஸ் ரூமுக்கு வந்தோடனே மருமகன் உட்காருங்க அப்படின்னா, மருமகன் அப்படிங்க, இல்லை இல்லை நீங்களும் ரோஹிணியும் தூங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போய் படுக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சரி ரைட்டுங்க படுங்க அப்படிங்கிறாங்க. கிறிஸ் ஏசியில் தூங்கட்டும், கட்டில் தூங்கட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் போகிறாரு. கிறிஸு படுத்துக்கிட்டு இருக்கோன்னா கடுப்பாகுது. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படிங்கிறாங்க. நம்மள அந்த பையனை கீழே தூக்கி போடு அப்படிங்கிறாங்க. எங்கள் அவனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம எப்படி தூக்கி போடுறது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, எனக்கு பெட்டில் படுத்தால் தான் படுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க, நீங்கள் பெட்டில் படுங்க, நான் கீழே வேணா படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய விரிக்கிறாங்க. உடனே ரோஹிணி, நான் வந்து கல்யாணம் முடிச்சது உன் கூட இருக்கிறதுக்கு தான், 2வது உன் பக்கத்தில் படுத்தா எனக்கு தூக்கம் வரும், அதனால் அந்த பையனை தூக்கி கீழே போடு அப்படிங்கிறாங்க. உடனே பாய விரிச்ச இடத்துல தூக்கி போடட்டுமாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அவன் யாரோ என்னமோ என்ன வரமோ சரியா, அதனால் அது சரி வராது, அவனை வந்து அந்த பெட்ஷீட்டை விரித்து தூக்கி போடு அப்படிங்கிறாங்க. அது சாதாரண லைட் பெட்ஷீட்டு, அதை விரித்து கிறிஸை தூக்கி கொண்டு போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டுக்கான வந்து கிறிஸுக்கு ரொம்பவே குளிருது. குளிர்னோடனே கிடுக்கிட்டு ஆடிட்டு கிடக்காங்க. ரோஹிணியும் மனோஜும் தூங்கிடுறாங்க. அவனுடைய உளறல் சத்தம் கேட்டோன்னே முத்து கதவை தட்டுறாரு. மீனாவும் கதவை தட்டுறாங்க. இங்கே எல்லாருமே அலறிக்கிட்டு இருக்காங்க. என்ன சவுண்டு கேட்க, தட்டுன்னு தட்டுதாங்க. இங்கே பையன் எந்திரிச்சு வராரு மனோஜ். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ரோஹிணியும் பையன் எந்திரிச்சு பார்க்குறாங்க. கிறிஸுக்கு வந்து பயங்கர குளிர் காய்ச்சல், வெட்டு மாதிரி வருது அந்த தரையில் படுத்த அந்த டைல்ஸ் இதில். உடனே இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இப்படி தரையில் படுக்க போட்டிருக்கீங்க பையனை, என் பெட்டில் படுக்க போட மாட்டேங்க, உங்களுக்கு அப்படி மனசாட்சி கூட இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே மனசு கேட்குறாரு, எங்கள் பெட்டில் நாங்கள் தானே படுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அம்மா கேட்குறாங்க, சின்ன பையனுக்கு ஒரு பெட்டு கொடுக்க கூட உங்களுக்கு மனசு வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் எதுக்கு பெட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. இப்படி நம்ம சமாளித்தா தான் நம்ம 3வது ஆள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பெட்டில் படுக்கிற அளவுக்கு அவனும் பெரிய ஆள் இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடி பேசுகிற, சின்ன பையனுன்னு ஒரு இது கூட இறக்கம் கூட இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ரோஹிணி மேலே எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சும்மா தூர போயிரும் சரியா, அவர் நான் என் வீட்டுக்காரோட அண்ணனும் பார்க்க மாட்டேன், பச்சை பிள்ளையே நீங்கள் வந்து ஒரு பச்சை பிள்ளையாக நினைக்க மாட்டேறீங்க, எல்லா பிள்ளையும் ஒன்று தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. நீ எப்படி நீ வந்து ரோஹிணி மேலே கை நீட்டுவ அப்படின்னு. ரோஹிணி மேலே கை நீட்டுனா அத்தை, அவன் சின்ன பையனை பார்க்கக்கூட இல்லைன்னா இறக்க குணம் இல்லைன்னா என்ன மனுஷி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோஹிணி நினைக்காங்க நம்ம பெத்த பிள்ளையே இப்படி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்காங்க. உடனே அத்தை விடுங்க, மீனா தானே கை நீட்டினாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா கை நீட்டினான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் உள்ள பிள்ளை, அவன் பிச்சைக்கார பையன் வந்து அவன் வந்து பெட்டில் படுத்து கிடப்பான், இதை பார்த்துட்டு ரோஹிணி இருப்பாளா, மனோஜ் இருப்பானா, அவங்க பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களாம் தரையில் தூங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க எங்கேனாலும் தூங்கட்டும் சரியா, ஒரு பாயை விரித்து போட்டானே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், எங்கள் வீட்டு பாய் எதுக்கு நான் விரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், உன் வீட்டு பாய் கிடையாது, நீ உழைச்சி வாங்கலை, அந்த பாய் நான் உழைச்சி வாங்கினது தான், அதில் தூக்கி பறித்து படுக்க போட்டால் என்ன இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க,
இப்படி மனசாட்சி இல்லாத வீட்டில் வந்து என் பேரருக்கு நல்லதில்லை முத்து, உங்கள் மனசாட்சி அவங்களுக்கு இல்லை, நான் பையனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பையனை தூக்கி சொல்ல போகிறாங்க. ஏம்மா இவ்வளோ நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும், அவனுக்கு வெட்டு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்து நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோன்னே டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு ஏற்கனவே வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அதுபோக வந்துட்டு இப்போ வந்து வெட்டு வேறு வந்துருச்சு, இது வந்து உடையதார் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரோகிணியோட அம்மா நான் போடுறேன், நான் தான் பாட்டி அப்படிங்கிறாங்க. இவனுக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க அம்மா இருக்காங்க, அப்பா தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர ஷாக்கு. கிறிஸோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கிறிஸ்ன்னு சொன்னால் இவங்களும் சொன்னாங்க, இப்போ எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி உங்கள் பொண்ணு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க, அம்மா சாரிம்மா, நான் தரையில் படுக்க போட்டுறக்கூடாதும்மா, மனோஜ் தான் வந்து நம்ம படுக்கிற பெட்டில் வந்து அந்த பையன் படுத்தா எப்படி நம்ம தூங்குறதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி, நீ வந்து ஒரு சராசரி மனுஷியாக இல்லை, உனக்கு வந்து மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு, அதுபோக உன் பையன் பாசமே உனக்கு இல்லை. அப்பேற்பட்டவ வந்து என்ன செய்வான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீ வந்து எனக்கு இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய், நான் உன்னை பெத்த கடமைக்கு அப்படின்னு. என்னம்மா அப்படிங்கிறாங்க. கிறிஸுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் நீ கையெழுத்து போட்டால் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோங்கிறாங்க, ரத்த சம்பந்தம் பண்ணணுங்கிறாங்க, நீ தான் அவன் தாய், நீ வந்து கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மீனாவும் அங்கே தானம்மா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தானே எப்படிம்மா வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன் வாழ்க்கையை விட வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம், உன் பையன் உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா யார் எப்படியோ எனக்கு தேவையான வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி செல்லை கட் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே ஏன் பாட்டி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் உடனே உள்ளதை சொல்லி அழுதுடுறாங்க. என் பொண்ணு வந்து எங்களை வந்து ஒரு மனுஷியாகவே நினைக்க மாட்டேக்காப்பா, மோனை கூட வந்து பார்க்க மாட்றா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானம்மா சொன்னீங்க இவனுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை போய் என் பொண்ணு வந்து கல்யாணம் முடிக்காத பொண்ணு மாதிரி ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகி இருக்கா, அவன் புருஷன் வீடு கொஞ்சம் வசதி, அதனால் வந்து தான் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா, பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மோகன் சொன்னாலோ கிறிஸ்ன்னு சொன்னாலோ அவளுக்கு அவமானமாக தெரியுது போல், அதனால் அவள் வாழ்க்கை பேருன்னு சொல்லிட்டு வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அவங்க முத்து சொல்கிறாரு, யார் எந்த அட்ரஸ்ன்னு சொல்லுங்கம்மா, நான் கரெக்டாக போய் கூப்பிட்டு வந்துடுறேன், அவங்க காலில் விழுந்தனால நான் கூப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அதுக்கு உங்கள் 2 பேரால் முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் வீட்டுக்காரால் என்னாலையும் முடியுங்க, கண்டிப்பாக நான் வீட்டில் பேசி கூப்பிட்டு வரோம், யாருமே பெத்த பிள்ளைக்கு ஒன்றுனா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவள் இருக்காளம்மா, அவளுக்கு தகவல் சொன்ன பிறகு நான் வர முடியாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாம்மா அப்படிங்கிறாங்க. இப்படியும் தாயாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் ரத்த சொந்தம் தான் வரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பையன் உயிருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நாங்கள் கையெழுத்து போடுறோம், நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து டாக்டர் தான், நானும் சட்டப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளணும், அதனால் உடையதார் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா நான் என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் வாயே வேறு மாதிரி பேசும், அதனால தான் தம்பி கேட்குறேன், இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாட்ட வராங்க, ஏம்மா யார் தான் உங்கள் பொண்ணு, எந்த அட்ரஸில் இருக்காங்க எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அட்ரஸ்லாம் எழுதி கொடுக்கணும் வேண்டாம் தம்பி, உங்களுக்குலாம் அந்த இடம் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, ரோகிணி தான் வந்து என் பொண்ணு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. மீனாவும் கேட்குறாங்க. உண்மையிலே அதான் என் பொண்ணு, அந்த பொண்ணு ரோகிணின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்குது, அந்த பொண்ணு பேர் உண்மையான பேர் கல்யாணி, அவரோட கல்யாணியை வந்து கிறிஸுக்கு வந்து அத்தைன்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம், ஏன்னா அவள் கல்யாணம் முடிக்கும்போது அவளுக்கு இடைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி அப்படி பண்ணி வச்சுருக்கா. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவன்கிட்ட சொல்லிடி, அவன் அம்மா எங்கே அம்மா எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான், அவன் சொல்லுக்கு பதிலே சொல்ல முடியலடின்னு சொல்லிட்டு பல வாட்டி சொல்லியிருக்கேன். அதுபோக நீங்கள் ஊருக்கு தேடி வரும்போது கூட எங்கள் வீட்டில் தான் இருந்தா, நீங்கள் வந்ததை பார்த்துட்டு வீட்டில் முன்னாடி நின்றுக்கிட்டா வீட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சும்மா, ஆனால் நான் கேட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் கேட்கல, அதுபோக வந்து ஒருத்தர் நல்லவங்களை வந்து நம்ம சந்தேகப்படுறது வந்து மனசாட்சிக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை அப்படி நான் புறந்தள்ளிட்டேன். ஆனால் ரோகிணி ஏதோ ஒன்று பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் பொண்ணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவங்க பொண்ணாக இருக்கிறாங்க, இவர் கிறிஸ்தோட அம்மாவாக இருக்கிறாங்க, அந்த பெத்த பாசம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. உடனே மீனா கண்ட கதெல்லாம் முதல்ல பிறகு இருக்கட்டும் பார்த்துக்கலாம், இப்போ வந்து அவன் உயிரை காப்பாற்ற தான் முக்கியம், வா நம்ம ரோகிணியை கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் போகிறாங்க. உடனே மனோஜ் ரூமில் இருக்காருங்க, கதவை தட்டுறாங்க. டேய் நைட்டு தான் தூங்கல, விடிஞ்ச பிறகு தூங்க விட மாட்டேங்களா அப்படிங்கிறா. டேய் அந்த பையனுக்கு உடம்புக்கு முடியலடா, ஒம்பாட்டில் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு உடம்பு சரியான என்ன சரியாட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி கல் மாதிரி இருக்காங்க. உடனே மீனா கேட்குறாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா ரோகிணி அப்படிங்கிறாங்க. மீனா மரியாதையை பேசுங்க அப்படிங்கிறாங்க. வர கோபத்துக்கு வெளுத்து விடும் அப்படிங்கிறாங்க. என்ன வெளுத்து விடுவான்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நீலாம் ஒரு பெத்த தாயாடி,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோகிணி திருன்னு முடிக்காங்க. ஆகா தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல போய் கையெழுத்து போடுடி, உன் பையனை காப்பாற்ற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரும் பையன் இல்லை, நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன ரோகிணிக்கு எங்கே பையன் இருக்கான், சும்மா வேண்டாத சண்டை எடுத்துகிட்டு இருக்கல புருஷன் பொண்டாட்டியும் அப்படின்ட்டு இருக்காங்க. சொல்ல சொல்ல போய் சொல்லிகிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ரொம்பவே கோவத்தில் கை நீட்டிடுறாங்க. கை நீட்டினோடனே மனோஜ் ஏமா அங்கே பாருங்கம்மா மீனா என்ன செஞ்சிட்ருக்கான், புருஷன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயா வராங்க. டேய் உன் பொண்டாட்டி நீ இன்னும் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, ஓவராக பண்ணீங்க அப்படின்னா போலீஸுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எங்கே வேணாலும் போக சொல்லுங்கள், அதை விட பெரிய கதை இருக்குது, இந்த பிள்ளையை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் இதுக்கிட்ட வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறாங்க, கிறிஸ்டோட அம்மா இவா தானே போடணும் அப்படிங்கிறாங்க. டேய் சூப்பர்டா, வீட்டில் ஆளை கூப்பிட்டு வந்து நாடகம் நடத்துனீங்க, கடைசியில் ரோகிணியும் மனோஜும் பிரிக்குது வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாத்த இவங்க இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீ யாராக கூட இருந்துட்டு போ, அதை பற்றி நான் கேட்கல, அந்த பையன் உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்கள் அம்மான்னு சொல்லி நீங்கள் சிக்னேச்சர் போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அந்த நேரத்துலையும் கூட மனோஜ் வந்து வாழ்க்கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க யார் அனாதையோ என்ன பிறப்போ என்ன வளர்ப்போ அதுக்கு நான் ஏன் எழுத்து போடணும், அவன் பிறந்தான் இருந்தான்னா போனான்னு அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை மீனாக பார்க்குறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி போட்டு நீ கூப்பிட வந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முன்னாடி ஒரு இழுப்பு இழுக்கிறாங்க. டே என்னடி அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே மரியாதை கட்டுரும், ஒரு பையன் அங்கே போராடிக்கிட்டு இருக்கான், அது முக்கியம் இல்லை உங்கள் 2 பேர்த்துக்கும், நீங்கள் வந்து இமேஜ் பார்த்துட்ருக்கீங்க இமேஜ்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வாங்க நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. டாக்டர் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அப்படி வச்சுட்டே இருக்காங்க. உடனே போகிறாங்க மீனா, ஏங்க உயிரோட என்னங்க முக்கியம், உங்கள் பிள்ளைக்கு இப்படின்னா தான் பார்த்துட்டு போயிடலாம் அப்படி இப்படி ஆனால் போனோன்னு மீனா பேசுகிறாங்க. மீனா பேசுகிறத பார்த்தோன்னா டாக்டரே அரண்டு போயிருந்தார். சரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொடுத்த உடனே பையன் சரியாயிருது. சரியானோடனே கிறிஷோட பாட்டி ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நாங்கள் தான்மா நன்றி சொல்லணும், ஒரு உண்மையை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் பொண்ணு தான் ரோகிணி, ஆனால் வந்து அவளை பிரிச்சிடாதீங்க வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் பிரிக்கலம்மா, இப்போ கூட அந்த பொண்ணு வரலை, இப்போ கூட என் பையன் கிடையாது, அது எங்கள் அம்மா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மையிலே அவங்க பொண்ணு தானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தம்பி நீங்கள் நம்பலையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்கிட்ட நீங்கள் முதல்லேருந்தே உண்மை எதுவும் சொல்லலை, மீனா ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான், அப்போ கூட சரி அதெல்லாம் நான் டவுட் படாத, அவங்க ஏழ்மையில் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படி நினச்சி பார்த்தா தப்புமா அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து எங்கள் பொண்ணுன்னு சொல்கிறீங்க, நான் ரோஹினிட்ட அவ்வளோவா பேசி பார்த்தேன், மீனா கையை கூட நீட்டான் கோவத்தில், அந்த அளவுக்கு என் பொண்ணு என் பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ அந்தளவுக்கு போயிட்டாலாப்பா, அப்போ வாழ்க்கையை கெடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சேன், அவளை நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து கிராமத்துக்கு போகிறேன்னு நீங்கள் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, நான் என்றைக்காவது ஒரு உண்மையை சொல்ல தான் சொல்லணும் உங்கள்கிட்டயோ அல்லது உங்கள் பாட்டி வீட்லேயோ வந்து சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறேன் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் செல் எடுக்கிறாங்க, நல்லா செல்லை காமிக்கிறாங்க. பாருமா எங்கள் வீட்டுக்கு வரும்போது எடுத்த ஃபோட்டோ, நீங்கள் குமரி பாளையத்துக்கு தேடி வரும்போது அன்னைக்கு ஃபோட்டோ சுடிதார் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறாங்க. கிறிஸோட பிறந்த சான்றிதழையும் காமிக்கிறாங்க செல்லில் எடுத்து. நிறைய இதை பார்த்தோன்னா முத்துக்கு மீனாவுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. உடனேம்மா ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணோட வாழ்க்கை வந்து கெடாத, அதுக்கு நான் பொறுப்பு, ஆனால் வந்து என்றைக்குனாலும் உண்மை சொல்லி தானே ஆகணும், ஏன் அந்த பொண்ணு இப்படி செஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியணும்லாமா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பையன் உங்கள் அண்ணனை வந்து பிடிச்சிருந்துருக்கும் போல், அதனால தான் வந்து அவள் விரும்பி கட்டிட்டா, உங்கள் அம்மாவும் அதுக்கு ஒரு காரணம், எப்படியாவது என் பையனுக்கு வாழ்க்கை கொடுமா வைமான்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக யாரோ பார்வதின்னு யாரோ வந்து பெரிய பணக்காரன்னு சொன்னாங்களாம், அதை பில்டப் பண்ணியே கொண்டு போயிட்டா. பெரிய அளவில் மலேசியாவில் எப்பா தொழில் பண்ணுறாரு, மலேசியாவில் இருக்கார் வைக்காருன்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே என் புருஷன் ஒரு கடங்காரன் குடிகாரன், அவரால் தான் வந்து ஒரு 2ஆவது இடத்து மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சோம், அவர் வந்து இறந்து போனார் 2ஆவது இடத்து மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் மாதமாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் தான் இருந்தால் இங்கே தான் வந்து பிள்ளை பார்த்தா, அதே ஆஸ்பத்திரி தான் நாங்கள் இப்போவும் போவோம் வருவோம், அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது தான் நீங்கள் வந்து பார்த்துட்டியே, இப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எது உண்மையோ கடவுள் அறியும், ஆனால் நான் கடவுள் அறியே சொல்லுது தம்பி, இது வந்து ரோஹினியோட பையன் தான் இவன், இந்த பிறந்தது எல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே இந்த டாக்குமெண்ட்டை பூரா செல்லில் தன்னுடைய செல்லுக்கு அனுப்பிக்கிறாரு முத்து. உடனே நேராக வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ரோஹினி அப்படிங்கிறாங்க. டேய் என்ன ஓவராக ரோஹினி மனோஜ் இது பண்ணிகிட்டு இருக்க, போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க முத்து மேலே. உடனே மீனா சொல்கிறாங்க, சூப்பர் போலீஸில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க புருஷனை முன்னாடி மாற்றி மாற்றி வந்து கை நீட்டிகிட்டு இருக்காங்க, அவனை பெரிய இவங்களா, சாதாரண அன்னாடம் காய்ச்சிங்க,
100க்கு 50க்கு 100க்கும் வேலை பார்த்துட்ருக்காங்க. என் பையனும் என் மருமகளும் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க. பொறாமையில் இப்படி பண்ணுறாங்க. அந்த ரூமை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தனியாக தூங்க முடியாதோ, என் புருஷன் முன்னாடி ஒன்றாவது தூங்குவாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, மனோஜ் மட்டும் தனியாக பிரிஞ்சு தூங்க மாட்டான், முத்து மீனா மட்டும் தூங்கணுமோ அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரவி அதான் சொன்னேன், இங்கே ரொம்ப பிரச்சனை, பெரும் பிரச்சனையாக இருக்குது, பேசாமல் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன், நீ தான் கேட்க மாட்ற அப்படிங்கிறாங்க. சுருதி கவலைப்படாத, உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், நான் வேறு வீடு பார்த்தோன்னா போயிடலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா ஆளுக்கு வீட்டு விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா ஆமாம்மா பாருங்கள், இப்போ முத்து வந்து ரோகிணி வந்து இந்த பிள்ளையனோட அம்மாங்க அப்படிங்க ரொம்ப எவ்வளோ குறைச்சி பேச முடியுமோ பேசுகிறாங்க. நாளை பொண்ணு யாராவது ஒரு பொம்பளையால் கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து மனோஜ் தான் லவ் பண்ணாமா, அது சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே பாருங்க இந்த முத்து மீனா பண்ணதுனால இந்த குடும்பம் எப்படியாவது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப யோசிக்கிறாரு. முத்து மீனா வந்து தேவையில்லாமல் பேச மாட்டாங்களா, அதுவும் மீனா வந்து கோவப்படுறாங்கன்னா அதில் எதுவும் கதை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலை நான் வெளியே போண்டிருக்கு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் அந்த அம்மாவுக்கு வணக்கம் போடுறாரு. அம்மா நான் உங்கள்கிட்ட உண்மையை கேட்பேன் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களுக்கு யாரும்மா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய பொண்ணுயா, என்னை மன்னிச்சிருங்க, அவள் வந்து விரும்பி உங்கள் பையனை கட்டிக்கிட்டா. இன்றைக்கி நிலைமையில் வந்து நான் ரோகிணி பெரிய பணக்காரி, மலேசியாக்காரி அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. ஆனால் உண்மையில அது என் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டையும் காமிக்காங்க. காமிச்ச உடனே அதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இந்த பொண்ணு எதுக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பையனை ரொம்ப விரும்பியிருக்கா, அதனால் வந்து இவ்வளோ பொய் அவன் சொல்ல வச்சுருக்கு, அந்த காதலை தான் அப்படி பண்ணியிருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே முத்து மீனாவை தனியாக கூப்பிட்றாங்க மொட்டை மாடிக்கு. உடனே விஜயா நினைக்கிறாங்க, என்னத்தை இவர் தனியாக கூப்பிட்டு பேசுகிறார், மாடியில் மொட்டை மாடி எடுக்கணும்னு நினச்சாங்களே, அதை பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த மாடியை கட்டி விட்டா தானே அப்படின்னு நினைக்காங்க. உடனே முத்து மீனாக்கிட்டையும் அண்ணாமலை சத்தியாங்கிறாங்க, தயவுசெய்து இதை இப்போதைக்கு நீ சொல்ல வேண்டாம் முத்து மீனா, நீங்கள் 2 பேருமே சொல்ல வேண்டாம். உங்கள் அத்தை இப்போ ஏற்கனவே கோவத்தில் இருக்கா, இந்த கோவத்தில் வந்து இந்த பிரச்சனையை நம்ம போட்டு உடைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரோகிணியை வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்லிடுவாங்க. இப்போ தான் மனோஜ் வந்து தொழில் பண்ணுறான், அந்த பொண்ணு பார்லர் வச்சுருக்கு அப்படிங்க. அவன் எங்கேப்பா பார்லர் வச்சுருக்கா, வேலை தானேப்பா பார்க்கா அப்படிங்கிறாங்க. சரிடா வேலையாவது பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் சொந்தமாக பார்லர் வைக்கலையா அப்படிங்கிறாங்க. மீனா பார்லர் விற்று 4-5 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உனக்கு தெரிஞ்சாலும் நீனும் மனசு கஷ்டப்படுவ, அவள் பார்லர் எதுவுமே வைக்காமல் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு வந்துட்ட புல்டப்பா ஏதாவது சொல்லுவாள், நீ வாய் தவறி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, நான் தான் உங்களை ஓட்டவாயின்னு நினச்சேன், இவ்வளோ மறைச்சிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க முத்து. இது நாள் வரைக்கும் இந்த குடும்ப மானத்தை காப்பாற்றினது நீனும் மீனாவும் தான், குறையும் காப்பாற்றுங்க, தயவு செய்து இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம், என்றைக்கு விஜயா பக்குவமாக இருக்காளோ அன்றைக்கி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நம்ம அம்மா என்றைக்கும் பக்குவமாக இருக்க போகிறது இல்லைப்பா, என்றைக்கு தான் சொல்ல போகிறோம், கிறிஸ் இந்த நிலமையில் இருக்கான், இந்த நிலமையில சொன்னால் தானப்பா நல்லது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து இந்த நேரத்தில் தான் நம்ம அமைதியாக இருக்கணும், கிறிஸுக்கு வேறு வந்து கண்ணில் ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனுக்கு வெட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ரோகிணி தான் அவங்க அம்மா அப்படின்னா வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னாலும் ரோகிணியால் அங்கே போக முடியாது. அதுபோக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விஜயா பிரச்சனை பண்ணாலும் அது வேறு மாதிரி போகும், அது நல்லா இருக்காது, 1ஆம் தரம் 2ஆம் தரம்னு சொல்லி பேசி ஒரு மாதிரி கிளப்பி விட்ருவா. மனோஜும் பணக்கார பொண்ணுன்னு சொல்லி தான் ஆசைப்பட்டு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் மேலே என்ன குறை சொன்னாலும் பணக்காரி, லட்சம் வந்துடும் கோடி வந்துடும் உட்காந்துட்ருக்கான். அவங்ககிட்ட வந்து இந்த பொண்ணு பணக்காரி இல்லை ஏழைன்னு சொன்னால் அவன் வாழவே மாட்டான். அதுக்கப்புறம் வந்து நீனும் நானாக கை நீட்ட தான் வேண்டியிருக்கும், இப்படி ஒரு நிலை தான். அதனால் வந்து என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், இந்த சூழ்நிலை எது வரைக்கும் நீடிக்கோ அது வரைக்கும் அப்படியே நம்ம பாட்டில் பயணித்து பார்ப்போம். ஓரளவு முடியலை அப்படின்னா நம்ம அன்றைக்கி 3 பேருமே சேர்ந்து கைக்கிடுவோம். அதுக்கு அந்த உண்மை வெளியே வரும்போது ரோகிணியோட நிலைமை என்னென்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடுவோம். நான் இன்றைக்கி நிலைமைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உங்கள் சொல்ல ஒரு நாள் மீறினதில்லை, அந்த பொண்ணு கடை காலி பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, இருந்தாலும் அதையும் நான் சொல்லியிருக்கேனப்பா அப்படிங்கிறாங்க. தெரியும்டா முத்து, இந்த வீடு நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நீங்கள் செய்கிறீங்க, என்ன இதுக்கு உடனே சட்டு புட்டுன்னு ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்தே கான்ட்ராக்டுக்காரருக்கு ஃபோன் அடிக்கார். மாடியில் வீடியோ கட்டிட்டு பாதியில் விட்டீங்களே, சீக்கிரம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. சார் 2 நாளில் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும், அதான் செல்ஃப் ஐட்டம் கிடையாது, பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு கிறிஸ். இவங்க சாப்பாடுக்கு வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த முத்து மீனா வந்து வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவங்க ஒவ்வொரு அன்னாடுங்காட்சியாக வீட்டுக்குள்ளேயே கூட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ரோஹிணி பார்லரே போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த விஜயா கேட்குறாங்க, ஏன் ரோஹிணி பார்லர் போகலையா அப்படிங்கிறாங்க. மனசே சரியில்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன அந்த மீனா அவன் மேலே கை நீட்டான்னு வருத்தப்படுதியாம்மா, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து செய்வோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, எனக்கு அது எப்படியும் செய்ய தான் போகிறேன், மீனா விட மாட்டேன்,
ஆனால் என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கணுமான்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா தலைவலிச்சா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கிறிஷோட அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. உடனே கிறிஷ் அம்மா ஃபோனே எடுக்கலை. அம்மாவுக்கு நம்ம மேலே கோவம் இருக்குது, அதனால தான் ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ரோகிணியோட அம்மா நினைக்காங்க நம்ம உள்ளதை சொல்லிட்டோம், முத்து மீனா வீட்டில் கோவப்பட்டாங்களா, அவங்க மாமா வேறு வந்தார், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு முத்து மீனாவும் போகிறாங்க. அங்கே எதுவும் நடக்கலை, அங்கே எந்த உண்மையும் சொல்லலை, எங்கள் அப்பாவும் சொல்லலை. எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டார் எதையும் சொல்லாதங்கன்னு சொல்லிவிட்டு, நாங்கள் சொல்ல போகிறதில்ல, அதுக்கு தகுந்த நேரத்தில் நான் சொல்லிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணோட வாழ்க்கை எங்களால் வீணாக போகாது. அப்படி எங்கள் அம்மா ஏதாவது கோவப்பட்டால் கூட நாங்கள் அணைச்சிக்கிட்டு சேர்த்து வச்சுருவோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் கிறிஷை மட்டும் பாருங்கள். கிறிஷை வந்து உங்கள் பொண்ணு ரோகிணி எடுத்து வளர்க்காங்களோ வளர்க்கலையோ, ஏன்னா எனக்கு மூத்த பையன் மாதிரி நாங்கள் 2 பேரும் தத்தெடுத்து வளர்க்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து காலில் விழுந்துடுறாங்க கிறிஷோட பாட்டி. ஏம்மா உங்கள் வயசு என்னம்மா ஏன் காலில் விழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, உங்கள்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, படிப்பு இல்லை, ஆனால் ரொம்ப பெருந்தன்மை இருக்குது தம்பி, உங்கள் குணத்துக்கும் மீனா குணத்துக்கு ரொம்ப நல்லா வருவீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் நிறைய இடத்துல வந்து நான் படிக்கலாம் முட்டாள்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஹஸ்பண்ட், உங்கள் மாப்பிள்ளையிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து ஏன்டா நான் எப்படி இருக்குன்னு சொல்லி என் மேலே வெறுப்பாக இருக்குது. ஏன்னா அதை நினச்சி இப்போ என்ன போகுது, இப்போ கிறிஷுக்கு சரியானா போதுமா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. மீனா அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் 2 பேருக்குமே தொழில் இருக்குது, நீங்கள் தொழில் போட்டு வந்து இப்படி இருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தொழில் என்றைக்குனாலும் பார்த்துக்கலாமா, இதுக்கு தேவை முதல்ல வந்து உயிர் தான் முக்கியம், நம்ம கிறிஷுக்கு சரியாகட்டும், அதுக்கு வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆட்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இல்லாமல் போயிட்டாலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அழாதீங்கம்மா, அந்த ரோகிணியும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் வந்துட்டு தன் பையன் உயிரே போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை தான் வந்து முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி நினைக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கே வெறுப்பாக இருக்குது. இனிமேல் என் கையால் பச்சை தண்ணியாக குடிக்க மாட்டேன், அப்படி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் தான் முன்னாடியே சொன்னேன் அந்த ரோகிணி பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உடனே முத்து பேசுகிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்ட வீட்டில் பிறந்திருக்கா, உலக நடப்பு தெரியும், கிராமத்தில் வளர்ந்த பிள்ளை, பெரிய பணக்காரி மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு ஒரு சமையல் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்லரையும் விற்றுருக்காங்கம்மா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. பார்லர் விற்றுட்டோம்னு சொன்னால் வீட்டு பத்திரத்தை ஏதோ அடவு இருந்துச்சாம்ல, அதை திருப்பத்துக்கு வந்து வேறு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்லர் அடை வச்சுருக்கா. யார்கிட்டையும் 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி வேணாம், அதை போட்டு தான் வந்து வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுத்தாலாம். உங்கள்கிட்ட பில்டப்பாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. ஓ இதான் கதையா, ஐயோ யார்கிட்ட வட்டி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த எல்லா விஷயமே வந்து அவன் ஃப்ரெண்டு வித்யாவுக்கு தான்ப்பா தெரியும். ஏன்னா வித்யாட்ட தான் எதுனாலும் கலந்துக்கிடுவா. அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக ஒரே ரூமில் இருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் கல்யாணம் முடியாத பிள்ளை மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலையில் 2 பேரும் ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால வந்து 2 பேரும் ஒரே கேரக்டர் அப்படிங்கிறனால ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து மீனா அவங்ககிட்ட இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார் அடிச்சு கிளம்புறாரு. நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டுக்கு போய் முத்து போகிறத பார்த்துட்டு, வித்யா என்ன கதைக்கு வந்திருக்காங்க தெரியல இந்த பிடிக்காரன்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் ரோகிணியோட குழந்தை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி என்ன விஷயம் வந்தீங்க அப்படிங்கிற, உங்களை தான் பார்க்கணும், ஒரு உண்மையை சொல்லணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ரோகிணியோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பேர் ரோகிணி தான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, சரியா, ரோகிணி யார்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க, அது உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. இங்கே பாருங்கள் வித்யா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், கரெக்டாக சொல்லுங்கள் சரியா, இன்றைக்கி நிலைமைக்கு அந்த பொண்ணு வந்து வாழ்க்கை ஊசலாடிக்கிட்டு இருக்குது, கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டிலே இருப்பாங்க. இல்லை நீங்களும் மறைக்கிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு எதிராக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரோகிணி வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நிறைய பொய்யை சொன்னான், அதில் சில பொய்களை உருவாக நானும் காரணமாக இருந்திருக்கேன். அந்த ஒரு நாடக நடிகரை அவங்க மாமான்னு நடிக்க வர சொன்னேன், அது நான் என்ன தப்பு. இன்னொன்று கல்யாணம் நடக்கும்போது நான் உள்ளதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், அவ சொல்லாட்ட நான் சொல்லலை, இதுதான் நான் செஞ்சது, மற்றபடி எல்லாமே ரோகிணி தான் பண்ணது அப்படிங்கிறாங்க. சரி அவள் கடன் யார்ட்டெலாம் வாங்கியிருக்கா, என்ன தான் நடந்திருக்கு உள்ளதை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நடந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, சிட்டிகிட்ட கடை வாங்கினது, பேங்கில் கடை இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் இதுக்கு சாட்சி போட்டிருக்கேன், இதுக்கு போடலை அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே பேச செல்ஃபோனில் ரெக்கார்டாக எடுத்துக்கிறாரு. இது வித்யாவுக்கு தெரியலை, எல்லாமே எடுத்துக்கிறாங்க. நேராக பேங்க் மேனேஜர்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி ரோகிணி உங்களுக்கு கடன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 4 லட்ச ரூபா எடுத்துருக்காங்க, நீங்கள் கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கட்டலை, நான் உங்களுக்கு உறவினர், வீடு இந்த அட்ரஸில் இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷோரூம் வச்சுருக்காரு, நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நேராக வந்து பேங்க் லோன் கேட்குறவங்க நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. போயிட்டு இவ்வளோ பெரிய ஃபர்னிச்சர் கடை வைக்க தெரியுது, 4 லட்ச ரூபா லோனை கட்ட தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே
பொருள் வாங்க வந்தவங்க பார்க்குறாங்க, என்ன லோனுக்கு வாங்கி தான் கடை வச்சுருக்கீங்களா? ஒழுங்கா லோனை கட்ட வேண்டியது தானே. அப்போ லோன் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டாதவங்க நீங்கள் எப்படி ஒழுங்கான பொருள் விற்க போகிறீங்க? வேண்டாம் வேண்டாம் அந்த கடையில் நாங்கள் பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, நீங்கள் யார் என்ன வரோம் என் தொழிலை கெடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு உங்கள் வீட்டம்மா வந்து லோன் வாங்கியிருக்காங்க, அவங்க கட்டலைன்னு சொல்லி எங்கள் ஸ்டாஃப் உங்கள் ஆதார் கார்டுலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே அப்போ தான் அவர் ஓடுது, ஆமாம் ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்துன்னு சொன்னான் வித்தியாவுக்கு. அந்த வித்தியா கட்டவும் செய்யலை வைக்கவும் செய்யலை. இப்போ வந்துட்டு இவங்க கட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, நாங்கள் பணம் எடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா தான் எடுத்திருக்காங்க, சாட்சி வித்தியா போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த சாட்சிக்கு தான் இவ எடுத்து கொடுத்துருக்கா வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது, யார் எடுத்தாங்களோ அவங்கள கட்டணும்னு சொல்லுது. அவங்க கட்டலைன்னா சாட்சி பொறுப்பு. என்ன நீங்கள் இப்போ வந்து அது கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா நல்லா இருக்காது, இல்லைன்னா நான் அவங்க ஃபர்னிச்சர் கடை மேலே கேஸ் போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் கடை மேலே நீங்கள் எப்படி கேஸ் போடுவீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் தரலாம் நீங்கள் தானே பொறுப்பு, உங்களுக்கு இந்த சொத்து இருக்குல்ல அந்த சொத்தை வச்சு நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனசு ரொம்பவே வருமாறு ஆகுது. ஆகா இப்போ தான் தொழில் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வந்து பேங்க்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாலும் நம்ம பணம் கொடுத்தாலும் பெரிய அளவில் மாட்டி விடுமேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அடிக்காங்க. ரோஹிணி என்ன ரோஹிணி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஆகா எல்லாமே மனோஜ் தெரிஞ்சு போச்சு போலையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் வேணும்னு சொல்லி தான் எல்லாம் பண்ணிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிற, நான் வேணும்னு நினச்சிக்கிட்டு நீ பேங்கில் லோன் வாங்கினியா அப்படிங்கிறாங்க. என்ன பேங்க்காரங்க தான் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், நான் தான் 1 மாதத்துல தரேன்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. அவங்க 1 மாதம் தாண்டிட்டு பணத்தை தரீங்களா இல்லைன்னா கடையை ஏலம் விடட்டுமான்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அப்படிலாம் வராதுங்க, சும்மையாக அது இது பண்ணுவாங்க, கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து என்கிட்டயே சாய்ச்சிட்டு தானே கேட்கணும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாரு, நானும் படிச்சிருக்கேன், யார் கடை வாங்கியிருக்காங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும், இல்லைன்னா அவங்க சாட்சி இது பண்ணணும், அவங்க 2 பேரும் இருந்தாலும் தான் என்கிட்ட வரணும் அப்படிங்கிறாங்க. ரூல்ஸு பேசுகிறீங்களோ, சரி ரைட்டு, நான் அவங்ககிட்ட கேட்குறேன், லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறோம், அவங்க கட்டலைன்னா உங்கள்கிட்ட வருவோம், இல்லைன்னா இந்த சொத்தை ஏலம் போட்டு எடுப்போம், எங்களுக்கு எது வாய்ப்போ அதை தானே செய்வோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ரொம்பவே முழிச்சிட்ருக்காரு. நேராக அப்போ தான் நினைக்கிறாரு, நம்ம எதுக்கு வித்தியாகிட்ட பணம் வாங்கி கொடுத்தது அப்படி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்தியா வீட்டுக்கு கார் எடுத்து போகிறாரு. மனோஜை பார்த்தோன்னே வித்தியாவுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ தான் முத்து வந்து நடந்த உண்மையை போகிறான்னு சொல்லிட்டு போயிருக்கான். மனோஜ் வந்து ஏன் உண்மையை சொல்லலன்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிற்காங்க. ரோகிணி ஃபோன் அடிக்காங்க, ரோகிணி ஃபோன் எடுக்கல. உடனே பையன் வெளில வராங்க மனோஜ்கிட்ட, என்ன அப்படிங்கிறாங்க. பணம் வாங்கினா ஒழுங்காக கட்ட மாட்டியோ அப்படிங்கிறாங்க. நான் எங்கே உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவங்கள பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன், அதுவும் என் பொண்டாட்டி பேரில் வாங்கியிருக்கேன், உனக்கு எவ்வளோ திமிரு அப்படிங்கிறாங்க. இதை யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. அவகிட்ட போய் கேளுங்க, நான் யாருக்கும் லோன் வாங்க சொல்லலை, யாரும் எனக்கு லோன் வாங்கி தரலை, வாங்கினது உங்கள் பொண்டாட்டி தான், உங்கள் பொண்டாட்டி தான் அடைக்கணும், நான் சாட்சி போட்டிருக்கேன் அப்படி ஏன்ட்டு வந்து கேட்டாங்கன்னா நான் அப்ரூவர் ஆயிடுவேன், நீங்கள் தொழில் பண்ணுவீங்க வைக்கிங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முத்து ஏற்பாடு தானே, முத்துக்கு தானே இது பண்ணிகிட்ருக்கேன், முத்து எவ்வளோ தந்தான், நான் உனக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க. யாரும் எனக்கு எவ்வளோ தரல, சரியா, உங்கள் வீட்டம்மா தான் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு கட்ட முடிஞ்சால் கட்டுங்க, இல்லை அப்படின்னா உங்கள் கடை தான் பாதிக்கப்படும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் வாங்கின பணத்துக்கு என் வீட்டுக்காரி கட்டணுமா, வீட்டுக்கு போய்க்கிறேன், நானும் ரோகிணியும் சேர்ந்து உன் மேலே கேஸ் போட வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஐயா சாமி நீ எங்கேனாலும் போனால் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணிக்கு. ரோகிணி ஃபோன் எடுத்துகிறாங்க. என்கிட்ட அழைச்சிட்ருக்கேன், உன் புருஷனை விட்டுட்டு நீ வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, உன் புருஷன் வந்து இங்கே வந்தார் போனார் அப்படின்ட்டு இருக்காங்க. என் புருஷன் அங்கே இப்படி வருவார், அவர் ஷோரூமில் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. நல்லா வச்சுருந்தார், இவ்வளோ நேரம் வந்து என்னையை வந்து பாடாப்படுத்திட்டார், உங்கள் கொழுந்தனும் வந்து என்ன நடந்துன்னு கேட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் முத்து கூட வந்திருந்தான், வந்தோடனே அந்த ரோகிணி வந்து உனக்கு எப்படி தெரியும் எங்கெல்லாம் கடை வாங்கியிருக்கா அது இதுன்னு கேட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எல்லா உண்மையும் சொல்லி அடி அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லி அடி அப்படிங்கிறேன். அப்போ நானாக தான் வளர்ட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இங்கே வந்து ரோகிணியோட அம்மா தான் எல்லா உண்மையும் முத்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்படியா இருக்கும்போது ரோகிணிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆகா இன்றைக்கி வந்து முத்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக ரூமில் இருக்காங்க. உடனே முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு மீனாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த பொண்ணு வந்து கணம்லாம் வாங்கியிருக்கு மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கா 4 லட்சம், சிட்டிக்கிட்ட 2 லட்சம் வாங்கியிருக்கா, அது போக இன்னொரு 70,000 வாங்கியிருக்கா, அந்த வித்தியா கூட நிறைய கடன் கொடுக்கணுமா, இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கா. ஆனால் அந்த வீட்டில் சொந்த பார்லர் வச்சுருக்க மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்கா மீனா. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. மனோஜ் தான் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கையே சுற்றிட்டு வந்தான். இப்போ ஒரு கடை வச்சுருக்கான். அந்த கடை வைக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து அப்பா வந்து மலேசியாவில் வந்து பணம் அனுப்பிட்டாங்க வச்சாங்கன்னு சொல்லி அவன் வச்சுருக்கான். ஆனால் இவங்களுக்கு அப்பாவே இல்லை, மலேசியானில் யாருமே இல்லை அப்படிங்கும்போது இந்த பணம் எப்படி இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருதில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம கண்டிப்பாக இது எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு விசாரிக்கணும், இது சம்மந்தமாக எப்படியாவது விசாரிக்க முடியுமான்னு பார்க்கணும்
அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்லாம் ஐடியா கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கு ஒரு யோசனை வருது. ஏன் நம்ம இது பண்ணலாம், ஏன் நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாரு. மனோஜ் அக்கௌண்ட் நம்பர் இது, அவனுக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, எந்த அக்கௌண்ட்லேருந்து இங்கே வந்திருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. ஒரு ஜீவான்னு ஒரு பொண்ணு வந்து கனடா அக்கௌண்ட்லேருந்து இந்தியா அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஜீவாங்க பொண்ணு கனடா அக்கௌண்ட்டுக்கு இங்கே மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா மாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, யோசிச்சு பார்க்குறேன், இங்கேயும் வந்து ஜீவான்னு கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இந்த பொண்ணு தான் மனோஜ்கிட்ட ஏமாற்றி போன பொண்ணு, அந்த பொண்ணு அனுப்பிட்டா அப்படிங்கிறாங்க. 27 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாய் அனுப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் இந்த என்ட்ரி அடிக்குமா சார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தரக்கூடாது, செல்ஃபோன் வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவர் அந்த கம்ப்யூட்டரோடையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. பேங்க் முத்திரையும் அதில் இருக்குது. அப்படி நேராக எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு இவ்வளோலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனாட்ட சொல்கிறாங்க. ஏங்க நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டாம், இதை வந்து அங்கிள்கிட்ட சொல்லுவோம், மாமாட்ட சொல்லுவோம், மாமா வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல சொல்லுவோம். இன்றைக்கி நிலமையில கிறிஷ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அது ரோகிணியோட பையன்னு சொல்கிறாங்க. ஆதாரமாக அவங்களுக்கு இருக்குது. ஆன்ட்டி வந்து ரோகிணியை பணக்காரங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணும் ரொம்ப பில்டப்பாக இருந்துகிட்ருக்கு. நம்ம டபார்னு சொன்னோம்னா இது எப்படி போக போகுதுன்னு தெரியும், கோணம் எந்த கோணத்தில் போகுதுன்னு தெரியாது. ரோகிணி பணக்காரி இல்லைனாலும் அத்தை கோப்பிடுவாங்க. அது போக ஒரு பிள்ளை பற்றவா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவா ஏமாற்றிக்கிட்டு இருக்கனாலும் வேறு மாதிரி போகும். அதனால் வந்து அந்த அதே போல் ரோகிணி கடன் இருக்கா வச்சுருக்காங்கன்னா அதை போட மோசமாக போகும். அதனால் இது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத மாமாட்ட பேசிட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா வா கொஞ்சம் வெளில போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. மீனா கிளம்பி வராங்க. எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா கொஞ்சம் நேரத்தில் வாக்கிங் வருவாங்க, நம்ம பார்க்கில் வச்சு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ சொல்லி இவங்க பேசினதை விஜயா கேட்டுருந்தாங்க. இங்கே பார்க்கில் போய் இவரை பார்க்க போகிறாங்களா, எதுக்கு இவங்க போய் பார்க்கில் பார்க்க போகிறாங்க, ஒருவேளை இவர்கிட்ட வந்து எதுவும் பணம் கேட்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டோட வா அப்படிங்கிறாங்க. இவங்க நேராக பார்க்கில் போய் நிற்காங்க. மீனாவும் மொத்தம் உடனே ஆட்டோவில் போய் கரெக்டாக பக்கத்தில் நிற்காங்க. ஆட்டோக்கார்ட்ட சொல்கிறாங்க, வெயிட்டிங் சார்ஜ் தந்துடுறேன் தம்பி, அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க பார்க் வாசலில் தானே நிற்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பார்க் விட்டுட்டு இவரை கூப்பிட்டு எங்கேயும் பேங்க் எதுவும் போகிறாங்களா வைக்காங்களான்னு பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக பார்க்கில் அண்ணாமலை வந்துட்டார். வந்தோடனே முத்து மீனா பார்த்து நீங்கள் இங்கே நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. இவங்க தூரமாக நிற்கிறாங்க. விஜயாவும் பார்வதியும் என்னத்தை பேசுகிறாங்க, ஒன்றும் கேட்கலையே, குசுன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நடந்ததுப்புறம் சொல்கிறாரு. இதை கேட்டால் அண்ணாமலை அப்படி அழுதுறாரு. இந்த பொண்ணு உண்மையிலே என்ன தான் செஞ்சு வச்சுருக்கு, இந்த போல பணத்தை என்ன செஞ்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்புறதுக்கு அந்த பொண்ணு கடை வாங்கியிருக்கு முதல்ல, அதுக்கு முன்னாடி 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கு. இதெல்லாம் என்ன செஞ்சு அது செஞ்சுன்னு தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த பிள்ளைக்கு வந்து 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபாய்க்கு கடை இருக்குவா, சொந்த பார்லரும் இல்லை. இவன் வேறு வந்து எங்கள் மாமா அனுப்புனாருன்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். அந்த கடைக்கு போனால் வந்து என் மாமா தானப்பா அனுப்புனாருன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஆமாடா முத்து, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா அனுப்ப முடியும், அப்படி ஒரு மாமாவே இல்லை, எப்படி அனுப்புவார், அப்பா ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிச்சு, அப்படி ஒரு அப்பாவே கிடையாது, ஒரே அம்மா, அப்பா இறந்துட்டார். இப்போ அந்த பணம் எப்படிப்பா வந்துச்சு, இந்த ஷோரூம் எப்படி வந்துச்சு, ஒரு வேளை இதையும் யார்ட்டையும் கடை வாங்கி தான் அந்த பொண்ணு கொடுத்துருக்கா, இல்லை என்ன ஆகும்னு தெரிலப்பா, இதை வந்து வீட்டில் நான் சொன்னோம்னா வேறு மாதிரி கோணத்தில் போகும்னு சொல்லிட்டு தான் இங்கே வெயிட் பண்ணி சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை இது என்ன செய்யணுன்னே தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, தினம் ஒரு கதை வந்து இந்த பிள்ளைய வச்சு வருதுப்பா, நம்ம எல்லாத்தையும் இந்த பிள்ளைக்கு மேலே கோவத்தை காமிச்சோம்னா கண்டிப்பாக மனசு வாழ மாட்டான்பா. அவன் பணத்துக்காக தான் அந்த ரோகிணியை கட்டினது பார்த்தாலே தெரியுது. பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படும், அவங்களுக்கே தெரியும். எங்கள் மாமனார் சொத்து என்றைக்குனாலும் கோடிக்கணக்கில் உள்ள சொத்து என் பேரில் தான் வரப்போகுதுன்னு சொல்லி கற்பனைலாம் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த நிலமையில் வந்து அவன் வந்து பணக்காரியே கிடையாது, ஏழை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது எஸ் ஆயிடுவான். அதுபோக இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அந்த தகவலையும் எடுத்துட்டோம்பா அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, பேங்க்கு போய்ட்டு தான் வரேன், மனோஜ் வந்து உங்கள் பணத்தை தொலைச்சாமன்னு சொன்னோம்லாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து 27 லட்ச ரூபாய்க்கு பதிலாக வட்டியும் சேர்த்து 30 லட்ச ரூபா வாங்கியிருக்காம்பா, பேங்க் என்ட்ரி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை காமிக்கிறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு பயங்கர இதாக இருக்குது. என்னடா ரோகிணி இப்படி பண்ணி வச்சுருக்கான், இவன் இப்படி பண்ணி வச்சுருக்கான், 2 பேரும் சேர்ந்து இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. உடனே முத்து இது சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்பா இவன் இப்படி பண்ணி வச்சுருக்கான், அவள் அப்படி பண்ணி வச்சுருக்கா, இது 2ம் சேர்த்து நம்ம இப்படி பண்ணோம்னா வீட்டில் வேறு மாதிரி போகும், இது எப்படிப்பா இது மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரிலடா, ரொம்ப தலைவலிக்கு அப்படிங்கிறாரு நம்மளை. முத்து சொல்கிறாரு, எப்பா முதல்ல கிறிஸ் பையன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரட்டும், வெளியே வந்தோன்னா அவங்கள ஊருக்கு அனுப்பிவிட்டுலாம். இப்போ ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சுன்னா அம்மா நேராக ஹாஸ்பிட்டலில் போய் எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அம்மா பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த பையனுடைய உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுபோக கிறிஷோட பாட்டிக்கும் வயசாயிருச்சு. இந்த ரோகிணி வந்து அவங்க அம்மாவையோ அந்த குழந்தையோ நினைக்கிறதே இல்லை, சுயநலமாக இருக்குது. அன்றைக்கி தரையில் போட்டதுனால தான் அந்த பையனுக்கு வெட்டு வந்துருச்சு.
அந்த பையனை பற்றி கவலையே படாமல் அந்த பொண்ணு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய சங்கடமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் முத்து. சரி இதை சம்மந்தமாக நம்ம பேசிக்கிட்டோம் தனியாக, வீட்டில் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முத்து காரில் வீட்டுக்கு போகிறாங்க. விஜயாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்வதி வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துருக்காங்க. அண்ணாமலைகிட்ட பையன் வீட்டில் தானே கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பார்க்கு தானே போனீங்க அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே எதுக்கு முத்து மீனா வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலையால் ஒன்றும் சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.